சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். For appointments 9942 4411 99942 1166. சிவாய நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி KGF. பிகன் பக்தி சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2025 சனிப்பெயர்ச்சி பலன்கள். அதுக்கு முன்ன சனீஸ்வரம் பகவானுடைய குணாதிசைகள், அவருடைய காரகத்தன்மைகள், அவர் என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் அதிபதின்னு சொல்லக்கூடியதை சொல்கிறேன். சனீஸ்வர பகவான் ஒரு நீதிமான்க, ஒரு ஜட்ஜு, நீதியை நிலநாட்டக்கூடியவர், தப்பு பண்ணால் உடனே தண்டனை கொடுக்கக்கூடியவர், ஒரு அற்புதமான ஒரு கிரகத்திலேயே தெளிவான அமைப்புடைய கிரகம் சனீஸ்வர பகவான் தான். வாதம், விவாதம், வம்பு, தும்பு, வழக்கு, சண்டைகளுக்கு அதிபதி சனி பகவான். எந்த ராசிகளுக்கு யோகங்கள் கொடுக்க போறாரு தெளிவாக எம்பெருமான் அருள்ல பார்க்கலாம். கன்னிராசி. கன்னிராசிக்கு அதிபதி விஷ்ணு பெருமான். அழகும், அறிவும், அன்பும், பண்பும், படிப்பும், பணிவும், துணிவும், தாய்மை குணத்தில் இருக்கக்கூடிய தன்மை உடைய ராசி இந்த கன்னிராசி. இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 7வது வீட்டில் தான் சனி பகவானுடைய பெயர்ச்சி இருக்கு. ஆகாத நேரம் தான் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய தன்மை கன்னிராசியில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். ஏன்னா கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவானாக இருந்தாலும் சந்திரன், செவ்வாய், ராகுவுடைய சாரங்கள் உடையக்கூடிய ராசி இந்த ராசி. நிறைய படித்து பெரியாளாக வரும்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள் நிறையா இருக்கும். கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடிய தன்மை உடையக்கூடிய ஜாதகங்களாக இருக்கும். தாய்மை குணம், பாசத்துக்கு அதிபதியான கன்னிராசிக்கு அமைப்புடைய ஒரு ஜாதகம். ஆனால் ஒரு கட்ட கால வயசு, ஒரு 25லேருந்து ஒரு 32 வயசுக்குள்ள உங்கள் ஜாதகத்துக்கு நாகதோஷங்கள் வந்துட்டு போகும். ஆனால் இருந்திருந்தாலும் இந்த 2025 கேது பகவான் உங்கள் ஜாதகத்திலிருந்து சிம்ம ராசிக்கு பேச்சிக்கிறாரு. அதனால இப்போ நீங்கள் கல்யாண காட்சிகள் பண்ணிங்கன்னா யோகமாக இருப்பீங்க. ஆனால் அந்த கடந்த 2.5 வருஷத்துக்கு முன்னே கல்யாண காட்சிகள் பண்ணியிருந்தாலோ, என்கேஜ்மெண்ட் பண்ணியிருந்தாலோ அது நிற்காது. காதலே பண்ணியிருந்தா கூட அந்த காதல் மோதலாகி கூட பிரிஞ்சிருக்கக்கூடிய நேரங்காலங்களும் இந்த கன்னிராசிக்கு உண்டு. ஏன்னா கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் எல்லாமே சித்தர் ஜாதகம், பெண்கள் எல்லாமே சிஸ்டர் ஜாதகம். சிஸ்டர்னா மதர் தெரேசா அம்மா மாதிரி வீட்டுக்கும் நாட்டுக்கும் தன்னை அர்ப்பணிச்சிடுவீங்க. உழைச்சி உழைச்சி கொடுத்து தான் அக்கா தங்கச்சி தான் அம்மா அப்பாவுக்கு மட்டும்தான் நீங்கள் சம்பாரித்து கொடுப்பீங்க. போட்டிருக்கிற துணியும் உண்ண உணவும் தான் உங்களுக்கு சொந்தம். அந்த மாதிரியான ஒரு தன்மை உடையவங்க இந்த கன்னிராசிக்காரங்க. ஆனால் ஒரு கட்ட காலத்தில் குரு பகவானுடைய திசம் வந்தாலும் ராமர் வனவாசம் போனது 16 வருஷத்துலனால அந்த நேரமும் கணவன் மனைவி பிரிஞ்சுத்தான் இருக்கணும். இது விதி. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் விதியுடைய தன்மை ஒரு பக்கம் இருந்தாலும் குடும்பத்தில் சொந்தம் பந்தம் செய்யக்கூடிய சதி வேலையில் உங்கள் வாழ்க்கையை ஒரு டிப்ரெஷன் ஆகிட்டு பெண்கள் ஆணையே வெறுத்துறக்கூடிய ஒரு தன்மையில் ஏதாவது ஒரு கோயில் குளத்துக்கு ஒரு கோயிலில் உட்காந்து வேலை பார்த்துட்டு போயிடலாமேன்னு சொல்லக்கூடிய தன்மைகளும் உண்டு. ஆனால் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய டீச்சர்ஸ் வருவீங்க, மத போதகர்கள் வருவீங்க, நிறைய பேர் இந்த ஜோசியம், அருள்வாக்கு, இது மாதிரி குறி சொல்லக்கூடிய தன்மைகள் நிறையா இருப்பீங்க. கன்னிராசி பெண்கள், ஆண்களுக்கு குடல் சம்பந்தப்பட்ட நோய் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆனால் இந்த 2.5 வருஷ காலம் 2025 முன்னைக்கு வரைக்கும் பிள்ளைங்களுக்கும் நோய் நொம்பலங்கள் வந்திருக்கும். கன்னிராசி பெண்கள் முதல்ல தண்ணி நிறையா குடிக்கணும். 8 மணி 9 மணிக்கு மேலே இளநீ குடிக்கணும். பழைய சோறு, பழைய கஞ்சி சாப்பிட்டு தான் உடம்ப கூலிங்காக வச்சுக்கணும். ஏன்னா ஒரு கட்ட கால வயசில் உங்களுக்கு நாகதோஷமே வந்துட்டு போகும். அந்த பாடி சூடு, அந்த பிரச்சனை இதெல்லாம் நம்மளாக தான் சரி பண்ணிக்கணும். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் கொஞ்சம் யோகத்தை கொடுக்கு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் குலதெய்வத்தை போய் வேண்டணும். தெளிவான அமைப்பு இருக்கணும். கண்டகச்சனின்னு சொல்லக்கூடிய தன்மை கேட்குறது கன்னிராசிக்கு உண்டு. தன்னுடைய ஆயுளுக்கு இடையூறுகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணங்கள் உண்டு.
பயப்படாதீங்க. அண்ணே சனி பகவானே எங்கள் மேலே இருக்க வேண்டிய தாக்கத்தை குறைச்சி கொடுன்னு சொல்லி ஏதாவது ஒரு சனீஸ்வர பகவான் கோவில் இல்லை ஏதாவது ஒரு முருகன் கோவிலுக்கு போயிட்டு உங்கள் ஜாதகத்தை நல்ல ஜோதிடர்கிட்ட கொடுத்து இந்த ஜாதகத்துடைய தன்மை வருங்காலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நல்லா கணிக்க சொல்லி தான் மனைவி மக்கள் புள்ள குட்டிங்க இருப்பாங்க, என் வாழ்க்கையில் இனிமேல் நான் என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டு பண்ணால் உங்கள் ஜாதகத்துக்கு ஒரு ஒப்பீனியன் கொடுப்பாங்க. அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு பக்குவம் பண்ணிட்டு போனீங்கன்னா இந்த 2.5 வருஷத்தை நீங்கள் பீட் பண்ணுவீங்க. யோகங்களையே நிறைஞ்சு வரக்கூடிய நேரம் கன்னிராசிக்கு உண்டு. ஆனால் பெரிய படிப்பு படிக்கணும், கலைத்துறையில் பிரகாசிக்கணும், இல்லை கலைத்துறை சம்மந்தப்பட்டதில் இருக்கணும்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்களும் உங்களுக்கு நிறையாவே இருக்கும். ஒரு கட்ட கால வயசில் ஏமாறுவீங்க. உங்கள் பணிபுரிகிற இடத்துலே உங்களை துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க. அதெல்லாம் கேர் பண்ணாதீங்க. உங்கள் வாழ்க்கை என்னமோ அதை போய்கிட்டே இருக்கணும். பின்ன குத்துனவெல்லாம் பார்க்கக்கூடாது. நம்ம இலக்கு என்னவோ அதை அடையிறதுக்கு மட்டும் நம்ம தெளிவான அமைப்பு கிடச்சிக்கிட்டு விஷ்ணு பெருமான முறையான ஒரு வழிமுறைகள் பண்ணிட்டு சனி பகவானை தெளிவான அமைப்பில் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை தெளிவாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. நிறைய அந்த கன்னிராசியில் ஃபாரினில் தான் நிறையா இருப்பீங்க. சொந்த ஊரை விட்டு வெளியூர் பிரவேசங்கள் போகக்கூடிய நேரங்காலங்கள்லாம் உங்கள் ஜாதகத்தில் உண்டு. நல்ல நேரம் தான் இருக்குது. இருந்தாலும் பயப்பட வேண்டாம். உங்கள் உடம்பை நீங்கள் பாருங்கள், உங்கள் ஆரோக்கியத்தை பாருங்கள். போதும், அடுத்தவங்களுக்காக உழைச்சி கொடுத்தது ஒரு கட்ட காலத்தில் போதும். இனி உங்களுடைய தன்மையை உங்களுடைய ஃப்யூச்சரு உங்களுக்கு சேர்த்து வைங்க. நாளைக்கு உங்களுக்கு ஒரு விரயமானாலும் ஏவன் பண்ணிக்கலாம். நகை நட்டு சேர்த்து வைங்க. ராஜபோக சுகபோக ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பீங்க 40 வயசு 45 வயசில். ஆனால் இப்போ சனி பரமாத்மாவுடைய திசை நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்கு எலும்பு பலங்கள் இருக்காது. உங்கள் நாடி தளர்ந்து போயிடும், பல்லு வலி ஏற்படும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்திருந்தாலோ, தேவையில்லாத பிரச்சனைகள் வம்பு தும்பு வழக்குகள் எதுவும் வந்திருந்தாலோ, உடல் சூழ்நிலை நலிஞ்சு போயிருந்தாலோ நீங்கள் தான் சனி பகவான முறையான ஒரு வழிபாடுகள் பண்ணணும். பயப்படாதீங்க. வெள்ளிக்கிழமை நைட்டு தூங்கும் போது கருப்பு எள்ளை எடுத்து பேப்பரில் மடித்து தலைமாட்டில் வச்சு சனிக்கிழமை காலையில் அந்த எள்ளில் ஒரு சாப்பாடு மிக்ஸ் பண்ணி உடம்புல இப்படி ஒரு டிஸ்டி மாதிரி எடுத்து ஏதாவது ஒரு கோயில் குளத்தில் வாசலில் போட்டுருங்க. நோய் நம்பளத்துக்கு வராது. பயப்பட வேண்டாம். பெண்கள் தான் பயப்படுவீங்க. கன்னிராசிக்கார பெண்கள் தனக்கு உடல் சூழ்நிலை ஏதாவது ஆயிடுமோன்னு சொல்லி பயப்படாதீங்க. முருகனும் சனி பகவானும் ஒன்று முருகனை வழிபடுங்க, இல்லை சனி பகவானை வழிபட்டு வாங்க. 2025 சனி பகவானுடைய பார்வை உங்கள் ஜாதகத்தில் மேலும் மேலும் சிறப்பாக கொடுத்து வேறு எதுவும் விரயமாகாமல் இருக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகமும் உங்களுக்கு சுபிக்ஷமும் ஐஸ்வர்யமும் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவன் அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கட்டும். சிவாய நம.